நியூ அப்டேட்டா? சரி, நம்ம போலாம். யோனா, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆண்டவரே, இதை என்னால் செய்ய முடியாது. யோனா, யோனா! அட, ஏன் இந்த பலத்த காற்று? அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். அட, நீங்க ஆழ்ந்த நித்திரை பண்ணுகிறது ஏன்? நீ எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய். நாம் அழித்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவர் நம்மை நினைத்தருளுவார். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று சீட்டு குலுக்கி போடுவோம். வாருங்கள். யோனா, யார் அந்த யோனா? யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தோளில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி வந்தேன். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். நீ ஏன் இதை செய்தாய்? சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும். குற்றம் இல்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர். எங்களை மன்னித்து விடியோனா. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்.
ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்குகிறது. ஆழி என்னை சூழ்ந்து கடற்பாசிகளின் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்களில் பரியந்தும் இறங்கினேன். பூமியின் தாள்களில் என்றென்றைக்கும் என்னை அடக்கினீர். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமேன். திமிங்கலமே, யோனாவை கக்கிவிடு. யோனா, ஆண்டவரே, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நினிவேயின் ஜனங்களே, இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழப்படும். நீங்கள் எல்லோரும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நினிவேயில் எங்கும் உள்ள மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் ருசி பாராமல் இருப்பதாக, மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரொட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர்கள் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்புவார்களாக. யார் தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபித்து தம்முடைய உக்கிர கோபத்தை திரும்பினாலும் திரும்புவார். அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அவர்களுடைய கிரியை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா?
இது நிமித்தம் நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் நீதிய மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபம் படுகிற தேவன் என்று நான் அறிவேன். அட, இந்த ஆமணக்கு செடி இல்லை என்றால் என் கதி என்னவாயிருக்கும்? இது இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பூச்சி, ஆமணக்கு செடியை அரித்து போடு. சூரியனே, பலத்த உஷ்ணத்தை வரப்பண்ணும். ஐயோ, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறதே நலம். நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லதா? நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறேன். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்தும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகாநகரமாகிய நிலுவேக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஆம் கர்த்தாவே, நான் என் குற்றத்தை உணர்ந்தேன். இனி நான் உம் கட்டளையின்படி நடக்கிறேன். வாவ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸில் முதல் வேலோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்தேன். ஜோனா ஆண்டவரோட ஊழியக்காரன் தான் இருந்தார். ஆண்டவர் ஒன்று செய்யின்னு சொல்லும் போது செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓடி போனார். ஓடி போனாலும் ஆண்டவர் ஜோனாவை பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினார். திரும்பி ஆண்டவர் மேலே ஜோனா கோபமாக போனார். அப்போ ஆண்டவர் ஜோனா கிட்ட பொறுமையாக பேசினார். ஜோனா திருப்பி போய் ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சார். ஜோனா மாதிரி நம்மளும் நிறைய பாவம் செஞ்சு ஆண்டவரோட சமூகத்திலேருந்து விலகி ஓடி இருக்கலாம். ஆனால் இந்த ஜோனாவோட லைஃப் பார்த்த பிறகு 2 Chronicles 7:14 சொல்லியிருக்க மாதிரி நான் வாழுவேன், நீங்களும் வாழுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நம்ம வாழ்ந்தா நமக்கு மட்டும் இல்லை, இந்த தேசத்துக்கே நல்லது.